ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி படிக்கிறதுக்காக இன்னொரு சூப்பரான வெப்சைட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா ஃப்ரீ டிஎன் புக்ஸ்ன்னுட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுக்கான எல்லா புக்ஸு அதேமாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டாகவே இருக்குது. நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படி ஒரு வெப்சைட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெப்சைட்டை. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னு உங்களுக்கு இலவச டிஎன் புத்தகங்கள் வருதுங்களா. ஸோ இதில் நீங்கள் டைரெக்டாக வந்துடுவீங்க. இதுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான தமிழ் மற்றும் ஆங்கில பொருட்கள் 2025 இப்போ லேட்டஸ்ட்டான பிடிஎஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதோட மெட்டீரியல் எல்லாமே உள்ளே இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே காட்டுறேன். அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பிடிஎஃப் ரீடர் இருக்கணும் லேப்டாப்பில். ஏன்னா அப்போ தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணதை படிக்க முடியும். எல்லாமே பிடிஎஃப்பில் தான் உங்களுக்கு இருக்கும் ஸ்டடி மெட்டீரியலை. நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வர சொல்ல அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 தேர்வுக்கு என்னென்ன படிக்கணும். ஸோ அது அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, என்ன பாடப்பொருட்கள் இதில் இருக்குன்னுட்டு. நீங்கள் அப்படியே மெல்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது தமிழ் படிக்கிறதுக்கு 2024 குறிப்புகள். அது உங்களுக்கு தமிழ் வேணுமா இங்கிலீஷில் வேணுமான்னு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழில் படிக்கிறவங்க தமிழில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷில் படிக்கிறவங்க இங்கிலீஷில் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஃபுல்லாக பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே டவுன்லோட் ஆகிடும். அதேமாதிரி டாபிக் வைஸ் தான் இருக்குது. ஸோ 11 டாபிக் இருக்குது இதில். உங்களுக்கு இந்திய அரசியல், ஸோ தமிழ் பண்பாடு, அந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் இருக்குது. நீங்கள் டாபிக் வைஸாக டவுன்லோட் பண்ணி படிங்க. அதே மாதிரி ஆப்டிடியூடு, மென்டல் எபிலிட்டி, ஸோ இந்தியன் எக்கனாமி எல்லாத்துக்குமே டாபிக் வைஸாக கொடுத்துருக்காங்க தமிழ் இங்கிலீஷில். நீங்கள் அதுவும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையானது இந்த மெட்டீரியல் கம்பைண்டாக இப்போ எல்லாமே பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வெப்சைட்டு. ஸோ இது மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ரொம்ப ஷார்ட் அண்ட் டைமில் தான் இருக்குது. ரொம்ப கிட்ட வந்துட்டோம். அதனால் மறக்காமல் நம்ம ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் இதில் ஏதாச்சும் மெட்டீரியல் வேணும், இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஸோ ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்குன்னா நீங்கள் அவங்கள டைரெக்டாகவே தொடர்பு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது இமெயில் ஐடி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களோட கருத்து என்னன்னு கொடுத்து, உங்களோட பேர், மின்னஞ்சல் கொடுத்து, உங்களோட கருத்தை இதில் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ எதனா ஆட் பண்ணணுமா இல்லை எதனா மிஸ்டேக் இருந்தால் அவங்களே இந்த வெப்சைட்டில் ரெடி பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இந்த வெப்சைட் கீழே நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டிஎன் புக்ஸ்ன்னு இருக்குது. நான் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் இதில் உங்களுக்கு புக்ஸ் எல்லாமே எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சமச்சீர் புத்தகங்கள் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் இருக்குது. சைடில் இருக்குது தெரிஞ்சு பார்த்தீங்களா சைடில். ஸோ நீங்கள் அங்கேயும் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த புக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ஃப்ரீ டெஸ்ட்டும் எழுதி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் டெய்லி டெஸ்ட்டை நீங்களே தயார் பண்ணுறதுக்காக டெய்லி டெஸ்ட்டும் இதில் இருக்குது, கண்டக்ட் பண்ணுறாங்க. அது எப்படி நீங்கள் டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணால் இதே வெப்சைட்டில் டெய்லி டெஸ்ட்டு நாங்கள் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தினசரி தேர்வு, அதில் போய்ட்டு நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் ஸ்கூல் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ எந்த ஸ்கூல் சப்ஜெக்ட் எந்த பாடத்தில் நீங்கள் எழுதுறீங்களோ அதை கிளிக் பண்ணி இதில் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றுத்துலேயும் மினிமம் 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ குரூப் 4 படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.